ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது எல்லாரோடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. எப்போ படம் வருதோ அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல், தீபாவளி செலிப்ரேஷன், அடி தடி எல்லாமே அன்றைக்கி தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஸ் 21ஆம் தான் வரும், அப்போ தான் நாங்கள் விசாரிக்க முடியும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அவ்வளோ டைமில் எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் படத்தை சீக்கிரம் வெளியிடணும். ஏன்னா இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த படத்தெல்லாம் வெளியிட முடியாது. இது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணி பேன் பண்ணணுன்றதான் முக்கியமான எய்மில் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால் இப்போ தயாரிப்பாளர் சார்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த படக்குழு சேர்ந்து ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஹைகோர்ட்டில் நாளைக்கு அந்த கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நாளைக்கு ஒரு நல்ல செய்தியாக வரணுன்றதான் நம்ம மக்களோட எல்லாரும் எண்ணமும். ஏன்னா நாளைக்கு ஓகே அப்படின்ட்டாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 26 அன்னைக்கு படம் வெளியேறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் அதுக்கான முடிவு தெரியும். ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எல்லாருமே அந்த ப்ரெஷரில் தான் இருக்காங்க. ஒரு சென்ஸாக இருக்குது, இவ்வளோ பெரிய இஷ்யூவாக ஒரு விஷயமேன்றது பெரிய இதுவாக இருக்குது. ஏன்னா அப்படி பார்த்தா பராசக்திக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது, அதுக்கு எப்படி சென்சார் கொடுத்தாங்க? ஜனநாயகங்களில் ஏன் ஒன்று சென்சார் தரல? ஸோ இதில் எங்களுக்கு என்ன பிளான்னா, பராசக்தி முன்னாடி விட்டுட்டு இது நல்லா கலெக்ஷன் பண்ணணும், நல்லா பேசணுன்றதுக்காக ஜனநாயகம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு கருத்து என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாத இவங்க சொன்னது எல்லாமே, அந்த கட்டுலாம் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு, சில விஷயங்களும் எடுத்தாச்சு, ட்ரிம் பண்ணியாச்சு, மியூட் எல்லாமே பண்ணுறது எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லியாச்சு. அப்போவும் சென்சார் தராமல் யூஏ சான்றிதழ் கொடுக்காம இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ இந்த படம் அவங்களுக்கு பயம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுது. அது படமாக பார்க்கலாம் இல்லையா? அது ஏன் அரசியலாக பார்க்குறீங்கன்னா, இப்போ பராசக்தியும் அதே தானே இப்போ கேட்குறாங்க. பராசக்தியும் பொலிட்டிக்கலாக பார்க்குறீங்க, அது சினிமாவை பாருங்கள் அப்படின்றாங்க இல்லையா? அப்போ ஜனநாயகனும் அதானே, சினிமாவை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு அது பொலிட்டிக்கலை தெளிக்கிறீங்க? இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குது. அதனால தான் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அந்த படத்தை வரவே கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதை என்ன பண்ணாலும் முடியாது. என்றைக்கு விஜயனா படம் அன்றைக்கி தான் தீபாவளி, அன்றைக்கி தான் செலிப்ரேஷன் எல்லாமே. ஸோ எல்லாருமே அதுதான் வெயிட் பண்ணுவோம் எப்போ ஜனநாயகம் வரும்னு. வந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும், இதை விட டபுளாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விட்டுருந்தா கூட அது ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகேன்னு வந்திருப்பாங்க. பட் இப்போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்ப்பாங்க எல்லாருமே. சரி, இந்த வாட்டி கலெக்ஷன்ன்றது வேறு லெவலாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, நேற்று ராகுல் காந்தி அவங்க ஸ்ட்ரைட்டாகவே ட்வீட் போட்டார், ஜனநாயகனுக்கு ஃபுல் சப்போர்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. இனி இவங்க பொலிட்டிக்கலாக பண்ணுறாங்களா இல்லை எது பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ விஜயநாத் எதுனா ஒரு பிரச்சனை நிற்பார். அதே மாதிரி அந்த கௌரவ சம்பவத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜயநாத் அவரும் ஃபோன் காலில் பேசியிருந்தார். அதே மாதிரி ஜனநாயகனுக்கு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு குரல் கொடுத்துருக்காரு. ஏன்னா காங்கிரஸ்லேருந்து இப்போ நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சரி, இண்டஸ்ட்ரியே சரி, விஜயநாத் சப்போர்ட்டாக தாங்குது. சில பேர்லாம் சும்மா ஊட்டுறாங்க, சென்சார் மேலே தப்பு கிடையாது, அவங்க கரெக்டாக தான் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு. பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பிரச்சனை விஜயநாத் பண்ணலாம் பிரச்சனை தான், ரைட்டு ஒத்துக்கிறேன். பட் ஆனால் இந்த சென்சார் இஷ்யூ ஏன் வருது? அது ஒரு லாஸ்ட்டு படம், எல்லாமே லாஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது விட தானே. ஸோ பயம், இதில் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க மட்டும் தெரியுது, அது வரும்போது தெரியும். ஸோ நாளைக்கு விசாரிப்பு இருக்குது. ஸோ அது என்ன சொல்ல போகிறாங்கன்றது எல்லாரும் மாதிரியும் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். ஸோ கூடிய விரைவில் அதுக்கான நல்ல அப்டேட் வரும். டேட் அறிவிச்சிட்டாங்க, ஃபினிஷ். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த தெரிய ரிலீஸ் பண்ணுறதா நாளைக்கு சொல்லியிருந்தாங்க. பட் அதுவும் ஒத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா படங்கள் இருக்கிறனால என்ன விஷயம்னு தெரியல. விஜயநாக்கு சிக்கல், ஒரு பக்கம் கரூர் இஷ்யூவான விசாரணை போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஜனநாயகன். ஸோ அவர் ஈஸியாக டேக்கப் பண்ணுவார், அவருக்கு எந்த ஒரு ப்ரெஷர்லாம் இருக்காது. இப்போ படத்தில் எதனா நம்மனால இவங்களுக்கு எல்லாம் ஸ்டாப் ஆகுதுன்ற அந்த யோசனை இருக்கும் தவிர, மற்றபடி நம்மளுக்கே எப்படி வருதுன்ற அந்த தாட்டே இருக்காது. விஜயநாத் படம் வந்தால் மட்டும்தான் இங்கே வேறு லெவலில் செலிப்ரேஷனாக இருக்கும். ஸோ இன்னும் 3 மாதம் எலெக்ஷனு. ஸோ அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றதை விட இன்னும் அதிகமாகுது, எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகுது. ஸோ நாளைக்கு இந்த கேஸ் விசாரணைக்கு வருது. ஸோ இது நல்ல முடிவாக கொடுக்கணுன்றது நம்மளோட எண்ணமும். ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா யூஏ சான்றிதழ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் மீறி மேல்முறையீடு பண்ணி இவ்வளோக்கு ஸ்பீடாக இருக்கிறது நம்ம இப்போ தான் பார்க்குறோம். ஸோ அது தடை பண்ணணுன்றது தான் மோட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும், நம்ம நம்புவோம். நாளைக்கு இது நல்ல விதமாக முடித்து இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 26ஆம் தேதியோ இல்லை அதுக்குள்ளேயோ படம் வந்துட்டால் நல்லாயிருக்கும்.
ஸோ இப்போ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஜனநாயகனுக்கு. அதே மாதிரி ஜனநாயகனும் வெல்லும்ன்றதுவோம். 26 அன்னைக்கு நம்மளோட பவர் என்னன்றது வந்து காட்டுவோம். இந்த பராசக்தியில் தூக்கி போடுங்க, அது வரணும்னு பேசுகிறோம், அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ஜனநாயகம் தான். அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை, பராசக்தி அது எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு ஜனநாயகம் பார்க்கணும், அதுதான் செலிப்ரேஷன் பண்ணணும். ஒட்டுமொத்த தமிழகம் அதுதான் வெயிட்டிங்கு. கண்டிப்பாக நல்லது நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.